ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சார் வணக்கம். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார், இப்போ அதிமுகவை பொறுத்தளவில் இன்னமும் வெளியேறக்கூடியவங்க வெளியேறிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது, கம்மியான மாதிரி தெரில. இப்போ ரீசெண்டாக இன்னைக்கு காலையில் பார்த்தோம்னா ஸ்ரீ சண்முகம் ஆதரவாளர்கள் பார்த்தோம்னா ஏறக்குறைய 1000 பேருன்றாங்க, 500 பேருன்றாங்க. நிறைய நிர்வாகிகள்லாம் ரிசைன் பண்ணிட்டு வெளில போகிறாங்க அப்படின்றாங்க. அதுபோக சி வி சண்முகம் அவர்களும் வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது, சீக்கிரம் அவருமே கட்சி விட்டு வெளியேறிடுவார் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ என்ன நடக்குது? ஏன் இன்னும் அந்த எக்ஸோடஸ் இன்னும் ஸ்டாப் ஆன மாதிரி இல்லை? இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை என்ன நினைக்கிறாருன்னா, தன்னை கேள்வி கேட்கிறவங்க இல்லை தன்கிட்ட பேசாமல் கொள்ளாமல் அரசியல் வியூகமோ இல்லை அரசியல் ரீதியாக மற்றவங்ககிட்ட போய் பழகிறது, இல்லை சொந்த கட்சிக்கே வந்துட்டு தாண்டி தனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி யார் யாரெல்லாம் முடிவு எடுக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வேணாம், யாராக இருந்தாலும் வேணாம் அப்படின்ற அந்த முடிவுக்கு போயிருக்காங்க. அவர் என்ன நினைக்கிறார்? அப்புறம் காலைல கூட இன்றைக்கி நண்பர்கிட்ட ஒருத்தர்கிட்ட விசாரித்தேன். கேட்டப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இவங்கெல்லாம் ஆல்ரெடி கட்சி விட்டு ஒரு போயிட்டாங்க. என்றைக்கு விஜய் அவர்களுக்கு தாவேக்கா ஆட்சியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 25 எம்எல்ஏ மாறி ஓட்டு போட்டாங்களோ அப்போவே அவங்க கட்சி விட்டு போயிட்டாங்க. அவங்கள கட்சி விட்டு சேர்த்துக்கினது தான் என்னால் அதிகபட்சம் பண்ண முடியும். அதை தாண்டி நான் எதுவும் பண்ண முடியாது. அதுக்கு அவங்க எனக்கு மன்னிப்பு கடிதம் கொடுக்கணும். நான் மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு அவங்கள சேர்த்துக்கினாச்சு. சேர்த்ததுக்கு சரி சும்மா இருக்க முடியாதுன்னு ஒரு சில பதவி கொடுத்தேன். இவ்வளோ தான் என்னால் மேக்ஸிமம் பண்ண முடியும், இதுக்கு மேலே நான் எதுவும் பண்ண முடியாது. மீறி அப்படி பண்ணால் நாளைக்கு கடைசியாக இருக்கிற இந்த பொதுச் செயலர் பதவி இதையுமே இல்லாமல் பண்ணிவிடுவாங்கன்றது அவரோட தரப்பு நியாயம். அந்த நியாயத்தில் நல்லது இருக்குதா, அது கட்சிக்கு நல்லதா, அதிமுக தேய்முறையாக போகிறது, அதிமுகலேருந்து நிறைய பேர் பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்றதெல்லாம் அதனுடைய வினைகள், அதனுடைய பாகங்கள். இப்போ ஐயா சி வி சண்முகம் ஒன்றும் இல்லை, எஸ்பி வேலுமணியும் தன்னோட ஆதரவாளர்களை திரட்டி இல்லை வேறு யாருன்னா, ஏன்னா அந்த 25 பேர் மாற்றி போட்டாங்க, அந்த குரூப்பில் இருந்தோ இல்லை மற்ற குரூப்பில் இருந்தோ கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, தொடர்ந்து தாவேக்கா பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது ஒரு கோபம், இபிஎஸ் மீது ஒரு ஒரு பிரச்சனை, தலைமை சரியாக அவர் பண்ணலை அப்படின்ற அந்த விஷயத்தை சொல்லப்பட்டாலும், அந்த சைட்லேருந்து தாவேக்கா தரப்புலேருந்து தொடர்ந்து அதிமுகவோட தலைவர்கள் யாரெல்லாம் வல்னரபிள், அதாவது நீங்கள் இங்கே வந்தால் உங்களுக்கு ஆதரவு, நீங்கள் இங்கே வந்தால் உங்களுக்கு செய்கிறோம், உங்கள் கூட இருக்கவங்களுக்கு செய்கிறோம், உள்ளாட்சியில் அவங்களுக்கு ஏதோ முக்கியத்துவம், வாங்க செங்கோட்டையன் அவர்களை பாருங்கள், பழகுங்க அப்படின்ற மாதிரி லைம்லைட்டில் இல்லாமல் இருப்பாங்க இல்லைங்களா. முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் ராஜ்யசபா எம்பி, முன்னாள் லோக்சபா, அவங்களையுமே இன்னமும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் எப்படின்னா, வெளியில் செய்தி வராமல் போய் ஐயா செங்கோட்டையனை பார்க்குறது, செய்தி வராமல் போயிட்டு ஐயா விஜயபாஸ்கரை பார்க்குறது, அந்த வேலைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் அதிமுகவிலிருந்து இந்த ஆட்கள் போகிறது இன்னும் தொடரும். விஜய் அவர்கள் என்றைக்கு இது போதும் அப்படின்னு நினைக்கிறாரோ அன்றைக்கி தான் அது முற்றுப்புள்ளி வரும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினச்சாலும் அது முற்றுப்புள்ளி வைக்கிற இடத்துக்கு போகலை, அதை தாண்டி போயிடுச்சு, கையை மீறி போச்சு. இன்னொன்று, அவரும் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணுன்ற எண்ணம் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு டெல்லி புறப்பட்டு போய் அவர் அமித்ஷா கிட்ட உட்காந்து பாருங்கள், ஆனது ஆகிப்போச்சு, அரசியல் பண்ணணும், 2029 தேர்தல் வருது, உங்களை நம்பி வந்தோம், கூட்டணி வச்சோம், பேயடி வந்தது தேர்தல், நீங்களும் தோற்றீங்க, நானும் தோற்றேன், எல்லாம் தோற்றோம், இந்த மாதிரிலாம் நடக்குது, எதனா உங்கள் ஏஜென்சிஸ் கிட்ட சொல்லி ஒரு 2 ரைடு விடுங்க, அப்புறம் அதிமுக அமைச்சரவையில் வரணுன்ற அந்த ஒரு எண்ணம் இருக்குது. ராஜ்யசபா எம்பி இருக்காங்க, யாரோ ஒருத்தர் அமைச்சராக்கி விடுங்க, கட்சியை பலப்படுத்தணும் அப்படின்ற எண்ணம் இல்லை ஒரு கோரிக்கையை இல்லை. பிஜேபி கூட நம்ம பழகினது நல்லதா கெட்டதா அப்படின்ற அந்த ஒரு சிந்தனை இன்னும் இருக்குது. அதே நேரத்தில் யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்ற ஒரு பெரிய குழப்பத்தில் அவர் இருக்கிற மாதிரி அவர் கூட இருக்கிறவங்க சொல்கிறாங்க. என்னென்னா, யாருமே நம்ப முடியல அவரை பொறுத்தவரையிலும். 2 நாளைக்கு முன்னாடி இல்லைண்ணே வந்துட்டோண்ணே, இனிமேல்ட்டு போக மாட்டோண்ணே, நீங்கள் தானே எங்களுக்கு அதிமுகவில் எடப்பாடி யார் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு டீயெல்லாம் சாப்பிட்டுட்டு போகிறாங்களாம். 48 மணி நேரம் கழிச்சு பார்த்தா மீட்டிங் கூப்பிட்டா வர்றதில்லை. ஆனால் இது ஒன்றும் அரசியலில் புதுசு இல்லையா சார்? அரசியலில் புதுசு இல்லை, ஆனால் எனக்கு இது யாரும் பண்ணதில்லை. இதுக்கு முன்னாடி அதிமுக பொதுச் செயலாளர்கிட்ட இப்படி யாரும் பண்ணதில்லை. அதாவது எம்ஜிஆரோ அவர் கிடையாது, அம்மையார் ஜெயலலிதா அவர் கிடையாது, ஆனால் அவங்க வகிச்சு வந்த அதே பதவி தானே இருக்குது. இப்போ மற்ற பொதுச் செயலாளர் அப்படின்னா இது உதாரணத்துக்கு எப்படின்னா,
இப்போ நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்வீங்க, ஒரு 50 பேர் இருக்கிறாங்க. அந்த நிறுவனத்துக்கு வந்து புதுசாக வந்து வெளியிலேருந்து ஒரு மேனேஜர் வருவார். கேரளாலேருந்து, கர்நாடகத்துலேருந்து, டெல்லியிலேருந்து, பாம்பேலேருந்து ஒரு மேனேஜர் வந்தால் அந்த மேனேஜர் வந்து அந்த 49 பேர் 50 பேர் ஏற்றுக்குருவாங்க, பிரச்சனை கிடையாது. அங்கே இருக்கிற ஒரு ஆள் மேனேஜர் ஆனால் அது முடி நேற்று வரலாம் என் கூட தான் டீ குடிச்சுன்னு வந்தாப்புல, நேற்று வரலாம் நான் தான் பைக்கில் விட்டேன், வேலைக்கு சேர்ந்தப்போ ஒன்றுமே கிடையாது, இன்றைக்கி அவர் மேனேஜராக நான் எப்படி அப்படின்ற அந்த நண்டு பிரச்சனை இருக்கு இல்லையா, அந்த பிரச்சனை இபிஎஸ்க்கு. இபிஎஸ் அவர்களை பொதுச் செயலராக ஆனது நிறைய பேருக்கு ஆழ் மனசில் அது பிடிக்கல அன்னையிலேருந்து. அது இந்த மாதிரி நேரம் வரும்போது வெளியில் வருது. ஒன்று. ரெண்டாவது, இவரை பொறுத்தவரையிலும் 4 பேர் அரவணைச்சு போகணும். 4 பேர் இப்போ இன்றைக்கி நம்ம இருக்கிற நிலைமைன்னு இல்லை, தேர்தலுக்கு முந்தையே வந்து அவர் ஒரு முதலமைச்சராக வந்து ஒரு சில விஷயங்களை அவர் முதலமைச்சராக நினச்சிக்கிட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு சிலர், இப்போ கிருஷ்ணசாமி, புதிய தமிழக கிருஷ்ணசாமி, தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன், இவங்கெல்லாம் வந்து கூட்டணிக்கு வெளியில் அவைலபிளாக இருக்கிறாங்க. இப்போ அதிமுக வந்து 170 சீட்டு நின்றுது, இல்லை 160 சீட்டு நிற்கிது அப்படின்றது ஒரு பார்வை. திமுகவை எதிர்த்து ஒரு வலுவான கூட்டணி அமைக்கணுன்றது இன்னொரு பார்வை. இப்போ அப்படி பார்க்கும்போது இன்னும் அந்த கூட்டணியை வந்து இன்னும் வலுவாக அமைச்சிருக்கலாம் அப்படின்றது ஒரு யதார்த்தமான பேச்சு. இப்போது ஒருவேளை ஓபிஎஸ் அவர்களையோட சேர்த்துருந்தாங்களோ இல்லை சசிகலாவை சேர்த்துருந்தாங்களோ இந்த ஒரு பெரும் ஆபத்து வந்திருக்காது அப்படின்றது இப்பொழுது வரக்கூடிய புரிதல். அதை எங்கேருந்து அந்த புரிதல் வருதுன்னா, சிக்கலாகுது. அந்த கட்சிக்கு வந்து நிறைய வாக்குகள் கம்மியாக எம்எல்ஏ சீட்டு வராததுனால அவர் என்ன பண்ணியிருக்கலாம், சேர்த்துட்டு இன்னும் கம்ஃபர்டபுளாக சீட்ஸ் வந்ததுக்கப்புறமாவோ இல்லை அந்த பொசிஷன் கிட்ட போனதுக்கப்புறம் அந்த இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம். முதலமைச்சராக இருக்கும்போது நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறது, முடிவெடுக்கிறது வேறு. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது நீங்கள் வந்து 4 பேரை அனுசரிச்சுக்கிட்டு தான் போகணும். அது அந்த இடத்துல கொஞ்சம் சொதப்பி அது சரியாக பண்ணவில்லை, அது சரியாக கையாளலை அப்படின்ற மாதிரி இப்போ அவங்க சுற்றி இருக்கிறவங்கலாம் பேசுகிறாங்க. ஆனால் எனக்கு என்னமோ இப்போவும் இபிஎஸ் அவரோட அந்த பழைய ஸ்டாண்டில் இப்போவும் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்போ சிவி சண்முகம் அவர்கள் திரும்ப கட்சியில் வராரு, அவருக்கு மாவட்ட செயலாளர் பதவியே திரும்ப கொடுக்கல. அது ஒன்று. ரெண்டாவது, அவருக்கு ஆதரவான நிர்வாகிகள் சில பிரச்சனைகள் கொடுக்கும்போது அவங்களையும் 20-30 பேரை வெளியேற்றிடுறார். ஸோ இப்போ இபிஎஸ் அவர்களை பொறுத்தளவில் நான் எந்த காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டேன், விருப்பம்னா வெளில போங்க, பேச்சுவார்த்தை நடத்த மாட்டேன், உங்கள் ஆட்களுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா அவங்களையும் நான் பாட்டுக்கு யோசிக்காமல் தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பேன். எனக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றதுக்காக நீங்கள் பிரச்சனை பண்ணலாம்னு நினைக்காதீங்க, யோசிக்காமல் நான் தூக்கிடுவேன் தானே சொல்கிறாரு. இல்லை, அது நீங்கள் சொல்கிறது ஒரு விதியில் ஏற்புடையது தான். அந்த தைரியம், அந்த துணிவு இருக்குங்க. அதாவது ஜெயிச்சா வந்து ஒரு மாதிரி தைரியம் காட்டுறது, தோத்தா வந்து அப்படியே பம்புறது அப்படின்றதுலாம் இல்லை. ஜெயிச்சாலும் தோத்தாலும் இபிஎஸோட நிலைப்பாடு ஒரே மாதிரி தான் இருக்குது. காட்டமான ஒரு மனிதர், பார்க்குறதுக்கு பேஸில் வந்து அந்த இது இருக்குது. ஆனால் பட் இந்த மாதிரி அரசியல் ரீதியாக முடிவுகள் இருக்குல்ல, அவரோட பலம் பலவீனம் ரெண்டுமே ஒன்று தான். என்ன கேட்டால் இன்றைக்கி தேதியில் ஒரு விஷயம் வேணான்னா வேணாம், எப்போ நீ வேணாம்ப்பா ஆட்டத்தில் ஒன்று சேர்த்துக்க மாட்டேன், இல்லைங்க அந்த 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 இடத்துல சப்ஸ்டியூட்டே இல்லை, பிளேயரே இல்லை, பரவாயில்ல நான் ஆளே இல்லாமல் அடிக்கிறேன், இல்லை நான் தோற்று கூட போகிறேன், தோற்று போய் கூட நான் அடிக்கிறேன், ஆனால் நான் இன்னும் சேர்க்க மாட்டேன். அதாவது நம்ம இந்த மெரினா பீச்சில் பார்த்திங்கன்னா பலாப்பழம் ஃபேக்ட்ரி இல்லை ஒரு வார்த்தையில் ஒன்று சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, பழ ஃபேக்ட்ரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எந்த இடத்துக்குள்ள டீமில் வேணால் போய் ஆடுவாங்களாம். அவங்களோட வேலை வந்து என்னென்னா, காலையில் உட்காந்துக்குவாங்க பீச்சில் நிறைய பேர் கிரிக்கெட் ஆடுவாங்க இல்லைங்களா. அப்போ ட்ரிப்ளிகேன்லேருந்து வருவாங்க, ஐஸ் ஹவுஸ்லேருந்து வருவாங்க, சேப்பாக்கத்து, யார் வந்து எந்த டீமில் ஆள் இல்லைனாலும் போய் அந்த டீமில் ஆடுவாங்க. அது ஒரு சிலர் வந்து அவங்கள ஏற்றுக்குருவாங்க. ஒரு சிலர் டீமில் கிடைக்கலனா கூட தான் டீம் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து வேடிக்கை பார்ப்பாங்களாம். அப்போது இது மாதிரி அந்த பலாப்பழ ஃபேக்ட்ரி டீம் இருக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட்கள் வந்து எனக்கு வேண்டாம், போகிறீங்களா போயிடுங்க, திருப்பியெல்லாம் வேண்டாம் அப்படின்றாரு. அது இது இப்போ தெரியாது இதோட முடிவு, இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து. ஏன்னா தொடர்ந்து வாக்கு வங்கி சரிந்து தோல்வி போயிட்டுருக்கு. அது ஒருவேளை இங்கேருந்து திரும்பி சரியாச்சுன்னா அவர் எடுத்த முடிவு பட்டதெல்லாம் சரி, இல்லை இதை விட இன்னும் கீழே போய் ஒன்றுமே இல்லாமல் போச்சுன்னா அப்போது இபிஎஸ் அவர்கள் தான் வந்து அந்த அதிமுகனுடைய அந்த பிரச்சனைகளுக்கு என்ன வேகப்படுத்தியிருக்கிறாரு, அவர் தான் அந்த அவர் எடுத்த முடிவுகள் தவறு அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ இதுக்கே இவ்வளோ பண்ணுறீங்க அப்படின்னா அடிப்படையில் ஒரு விஷயம் இருக்கணும். நீங்கள் ரெட்டலையில் நிற்கிறீங்க, ரெட்டலையில் ஜெயிச்சிட்டிங்க, உங்களுக்கு குறைந்தபட்சம் எம்எல்ஏக்கு தான் நீங்கள் நின்னீங்க, மினிமம் மக்கள் உங்களை எம்எல்ஏ ஆக்கிட்டாங்க. அப்படி எம்எல்ஏவை ஆக்கிட்டதுக்கப்புறமா செயற்கையாக நீங்கள் வந்து ராஜினாமா பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி நிற்கிறீங்கன்னா அப்போ உங்களோட நோக்கம் என்ன? அப்போ உங்களுக்கு வந்து அதிமுகன்ற கட்சியை தாண்டி மக்கள் போட்ட ஓட்டை தாண்டி இப்போ நீங்கள் திருப்பி மறுபடியும் எம்எல்ஏக்கு தான் நிற்க போகிறீங்க.
நீங்கள் என்ன ஹாங்காங்கில் முதலமைச்சர் பதவிக்கு நிற்க போகிறீங்க, இல்லை ஸ்ரீஹரிகோட்டாவில் ராக்கெட் விஞ்ஞானி ஆகிடுவீங்களா இதில் இந்த தேர்தலில் திருப்பி இடைத்தேர்தல் என்ன? அப்போ உங்கள் நோக்கன்றது தாவேக்காக்கு உதவி செய்யணும், தாவேக்காவோட போய் ஐக்கியமானோம். இந்த மாதிரி ஆளுங்க இருந்தால் என்ன நீக்கினா என்னன்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்னொன்றுங்க, அதிமுக பொறுத்தவரை எப்படின்னா அடுத்தவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு, ஜாக்பாட்டு. இப்போ சிவி சண்முகம் ஐயாவே விழுப்புரத்தில் இருக்காருன்னா பசுபதி யாருன்னே தெரிஞ்சிருக்காது. இப்போ பாலகங்கான்னு ஒருத்தர் வெளியில் இன்னொரு கட்சி போய் சேர்றாரு, அதனால தான் சந்தான கிருஷ்ணன் குளத்தூரில் நின்றவருக்கு மாவட்ட செயலர் வாய்ப்பு கிடைக்குது. இல்லைனா சந்தான கிருஷ்ணன் வரலாறு கடைசியாக என்ன குளத்தூரில் 3வது இடத்துக்கு போய் விஎஸ் பாபு கிட்ட தோத்தார். ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து நின்னாலும் தோத்தது விஎஸ் பாபு அவர்களை விசில் சின்னத்தில் புதுசாக போய் நின்னார். அந்த விஎஸ் பாபு யார்? பல கட்சியில் இருந்தவர், திமுகவில் கவுன்சிலராக இருந்தவர், திமுகவில் எம்எல்ஏவானார், அதிமுகவில் மாவட்ட செயலராக இருந்தவர். அதிமுகவில் இருந்தபோது அவர் மீது விமர்சனம் இருக்குது, திமுகவில் இருந்தபோது அவர் மீது விமர்சனம் இருக்குது. ஸோ விமர்சனம் குற்றச்சாட்டுக்கு ஆளான ஒருத்தர்கிட்ட தான் சந்தான கிருஷ்ணன் தோற்று போகிறார். ஆனால் அந்த சந்தான கிருஷ்ணனுக்கு இப்போ மாவட்ட செயலர்ன்ற வாய்ப்பு வட சென்னையில் உருவாகுதில்ல. அப்போ அதிமுக பொறுத்தவரை என்னென்னா அந்த நிறைய பிரச்சனைகள் வந்து நேச்சுரலாக கிளியர் ஆகுது. இப்போது ஒரு விஷயங்க, நாளைக்கு ஒரு வேளை எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலர் விட்டு ஒதுங்குறாரு, வேறு யாரோ வந்து ஒரு ஒரு தலைமுறை இல்லை ஒரு இன்னும் நல்லா வழி நடத்துறது, இவரை விட நல்லா இருக்கிறவங்க அதை வழி நடத்துறதுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொதுச் செயலர் பதவிக்கு. இந்த கட்சிக்கு இப்போ நடக்கிறதெல்லாம் ப்ளஸ். வாக்கு அரசியல்ன்றதை தாண்டி அதிகமாக ஊழல் குற்றச்சாட்டானவங்களாம் வெளியில் போயிட்டாங்க, முக்கால்வாசி பேர் வெளியில் போயாச்சு. அப்புறம் தலைமைக்கு தெரியாமல் குசு குசுன்னு மற்ற தலைவர்கிட்ட போய் பேசுறது, இருட்டில் போய் பார்க்குறது, சால்வை மஃப்ளர் போட்டால் மாட்டிக்கிறது, அந்த மாதிரி ஆட்களும் போயாச்சு. இது 2வது. 3வது, நிறைய கட்சியில் வந்து மாவட்ட செயலர் ஒருத்தர் ஆனால் அவரே உட்காந்துக்கிட்டு இருப்பார், அதை களை எடுக்கிறதோ இல்லை அதை மாற்றுறதோ கிடையாது. ஸோ ரீவேம்ப் 3வது இது ஆயிருக்கு. இந்த 3 வந்து ஆயிருக்கு. இப்போது இந்த 3 ரீவேம்ப் பண்ணி அதிமுக ரீபூட் ஆகுமா இபிஎஸ் தலைமையில், இல்லை அதிமுக இதை விட மோசமாக போய் தோல்வியை நோக்கி போகுமா அப்படின்றது காலம் பதில் சொல். நான் ஒரு முடிவில் தீர்க்கமாக இருக்கிறதுன்னு பார்த்தா அந்த விஷயத்தில் பாராட்டலாம். எனக்கு என்னன்னா, இப்போ அதிமுகவை நான் பார்க்கும்போது இப்போ நிறைய பேர் அதிருப்தியில் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் ஒரே அட்டம்ப்டில் எல்லாத்தையுமே வெளியேற்றிடலாம், இல்லைன்னா அவங்களும் அதே மாதிரி நமக்கு இங்கே ஃபியூச்சரில் நம்ம எல்லாரும் ஒரேடியாக வெளில போகிறோம்னு போயிடலாம். பட் என்னென்னா ரெகுலராக நியூஸில் வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு மாதம் முன்னாடி கொஞ்சம் பேர் போகிறாங்க, இப்போ கொஞ்சம் பேர் போகிறாங்க, அப்புறம் நியூஸ் கிரியேட் ஆகிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த மாதம் இன்னும் 2 பேர் போகிறாங்க. அதை அப்படியே பெர்மனண்ட்டாக ஒரு நியூஸாக வச்சுக்கிட்டே இருக்கிறது வேணும்னே பிளான் பண்ணி பண்ணப்படுதா? வரிசையாக ஒருத்தங்களா போகிறது, போகும்போது அது மாதக்கணக்காக நியூஸாக இருக்கிறது. செங்கோட்டையன் அவர்கள் இந்த விஷயத்த பண்ணார் இல்லையா, 10 நாள் கெடுனார். 10 நாள் கெடுனாலே அப்புறம் அது ஒரு மாதத்துக்கு அந்த இஷ்யூ ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இல்லை அது வந்து நீங்கள் அது வந்து ஒரு கேள்வியாக நம்ம அதை பேசுகிறத விட அது வந்து திட்டமிட்டு செய்யப்படுற ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதாவது ஒரு வியூகம். அந்த வியூகத்தை வந்து தாவேக்கா கையாளுது. என்ன அந்த வியூகம்னா, ஒவ்வொரு கட்சிக்கிட்ட ஒவ்வொரு வியூகம். இப்போ நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசுவதே கிடையாது, சீமானவர்களை பற்றி பேசுகிறதே கிடையாது. ஏன்னா சீமானவர்களை பற்றி பேசி சீமானுக்கு திருப்பி வாக்கு வருது, இல்லை அவங்கள வந்து அங்கீகரித்தோன்னா வர இடைத்தேர்தலில் அவங்க இறங்கி பிரச்சாரம் பண்ணால் சிக்கல். ஸோ அதனால் சீமானை பற்றி பேசுறது கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி பற்றி மூச்சு கூட விடுறது கிடையாது, நினைக்கிறது கூட கிடையாது. பிஜேபின்ற ஒரு கட்சி இருக்கிற மாதிரியே இந்திய அரசியலை நினைப்பதே கிடையாது தாவேக்கா. இது அவங்களோட 2வது ஸ்ட்ராட்டஜி. 3வது ஸ்ட்ராட்டஜின்றது எப்போ பாரு அதிமுகவில் இருக்கிறவங்கள அப்படியே வரணும். அதாவது தாவேக்கா பலமாயிட்டே போகுது, அதிமுக தான் தாவேக்கா, தாவேக்கா தான் அதிமுக. அதனால் எங்களுக்கு வந்து வரவங்க வந்து அம்மையார் ஜெயலலிதா புகைப்படம் வச்சு கொண்டாலோ, இல்லை எம்ஜிஆரோட சட்டை போட்டுக்கினாலோ, இல்லை எம்ஜிஆரை கையில் பச்சை குத்திருந்தா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்கள் அண்ணன் தான் எம்ஜிஆர், எம்ஜிஆர் தான் அண்ணன். அதிமுக தான் தாவேக்கா, தாவேக்கா தான் அதிமுக. அப்போ தாவேக்கா அதிமுக ஈக்குவல் டு ஆப்போசிட் அகெயின்ஸ்ட் டிஎம்கே அப்படின்ற இந்த வியூகம் இருக்கு இல்லைங்களா, இதை தொடர்ந்து பண்ணுறது. மாதத்துக்கு ஒரு விக்கெட்டு. அது சனிக்கிழமை ஆனால் ஒரு பூஜை, சிறப்பு பூஜை நடக்கும். யாரெல்லாம் அதில் பங்கு கொள்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த விசேஷமான செய்திகள் சொல்லப்படும் ஞாயிற்றுக்கிழமைகளில். அப்புறம் அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா அவங்க அந்த கட்சிக்கு போய் சேர்ந்துடும். அவங்க அதுக்கப்புறமா வந்து ஐயா ஜோசப் விஜய் வந்து புனித மெய்ப்பாளராகி விடுவார். இந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் பாவம் வழி தெரியாமல் நிற்கிது. இவர்களுக்கெல்லாம் பாவம், ஏன்னா எல்லாருக்கும் வயசு கம்மி, எல்லாருக்கும் 20 வயசு, 23 வயசு, 19 வயசு. அரசியலுக்கு இப்போ தான் இவெல்லாம் புதுசு, என்ன கொஞ்சம் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதனால் வழி தெரியாமல் போயிடக்கூடாதுல்ல. அதனால் விஜய் சாரை போய் நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும், நீங்கள் தான் எனக்கு வழிகாட்டணுன்ட்டு இந்த ஆடெல்லாம் எப்படி போய் நல்ல மேய்ப்பர்கிட்ட போய் சேரும், அந்த மாதிரி எல்லாரும் போய் சேர்றாங்க. இது வந்து தொடர்ந்து பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் 4வது அவங்க எடுக்கக்கூடிய வியூகம், அதுதான் ரொம்ப முக்கியம். என்னென்னா திமுக தீய சக்தி, திமுக எங்களை ஆட்சியிலேருந்து அப்புறப்படுத்துறதுக்கு தொடர்ந்து வேலை செய்கிறது, திமுக வந்து தாவேக்காவை அழிக்க பார்க்குது அப்படின்ற அந்த ஒரு விஷயம். இப்போ இந்த 4 விஷயம் இவங்க பண்ணுறதுனால இவங்க மேலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மக்கள் பிரச்சனைகள், மக்கள் சார்ந்த தேவைகள், மக்கள் விதமான போராட்டங்கள்,
இப்போது டெல்லியிலலாம் ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடக்குது. மாணவர்கள் வந்து இன்றைக்கி நீட் தேர்வு பற்றி விஷயத்தில் பண்ணுறாங்க. ஆனால் தாவேக்காவோட நிலைப்பாடு என்ன? தாவேக்கா இதில் என்ன புரிதல் வச்சுருக்கு? ஒன்றுமே கிடையாது. 60 நாள் ஆச்சு. மாணவர்கள் இறந்த போதும் பதில் கிடையாது, இதை எதிர்க்கணும் அப்படின்னும் போதும் குரல் கிடையாது. இவ்வளோ ஒரு விஷயம் நடக்குது, பாராளுமன்றமே முடக்கப்படுற அளவுக்கு போயிட்டு இருந்தாலும் தாவேக்காவோட நிலைப்பாடு. அப்போ அவங்க என்னன்னா வெறும் அரசியல் பண்ணி 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 பேசிய நம்ம காய் நவர்த்தி 5 வருஷம் ஓட்டணும். அப்போ 5 வருஷம் ஓட்டணும்னா அப்போ எத்தனை மாதங்கள் கிடக்கணும்? அப்போ எத்தனை மாதங்கள் கிடக்கணும்னா உடனே சிவி சண்முகம் ஐயாவை சேர்த்துக்கிட்டா எல்லாம் முடிஞ்சிடும் இல்லையா? இந்த மாதம் சிவி விஜயபாஸ்கர், அதுக்கு 2 வாரம் கழிச்சு விராலிமலை விஜயபாஸ்கர், அதுக்கப்புறம் 2 மாதம் கழிச்சு ஒரு 2 வாரம் கழிச்சு சிவி சண்முகம், அதுக்கப்புறம் ஒரு 2-3 வாரம் கழிச்சோ இல்லை 1 மாதம் கழிச்சு ஐயா எஸ்பி வேல்மணி, இப்படி ஒரு ஷெடியூல் மாதிரி போட்டு அவங்க அழகாக அதில் பொறுமையாக பண்ணிட்டு போகிறாங்க. இது வந்து ஒரு வியூகம் தான். இது ஜனங்களுக்கு வந்து ஒரு லெவலுக்கு மேலே இதை தெரிஞ்சிச்சு, இது புரிஞ்சிச்சு, இவங்க இதை தான் பண்ணுறாங்க, இவங்க வந்து மக்கள் சார்ந்தன சிந்தனையோ இல்லை மக்கள் சார்ந்தன திட்டங்கள் இன்னும் வரல அப்படின்னு அவங்க புரிய வருது அப்படின்னா அது சிக்கல். இப்போ இன்னொன்று 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு ஒரு தம்பட்டம் அடிச்சு பேசியாச்சு. இப்போ 2500 இவர் கொடுக்க போகிறாருன்னும் போது கடன் சுமை ஏறும். அதை தீர்ப்பதற்கு வேறு விதமாக வந்து மத்திய அரசை போய் பார்த்து பணம் வாங்குறதோ இல்லை வருவாயை பெருக்கிறதுக்கு ஒரு வருவாயை எப்படி பெருக்கணும்? குறைந்தபட்சம் அரசு வந்து ஒரு நிறுவனம் தொடங்கி அது மூலமா ஒரு வருமானம் வருதுன்னா கூட நம்ம எடுத்துக்க முடியும். அந்த மாதிரி ஒரு தொலைநோக்கு பார்வையோ ஒரு சிந்தனையோ எதுவுமே கிடையாது. இப்போ என்எல்சியில் போராட்டம் வருது, நெய்வேலி இல்லைங்களா, இப்போ அந்த ஷேர்ஸை வந்து வாங்கலாமா? அது வாங்கினா நமக்கு என்ன? தமிழ்நாடு அரசு அதில் இன்னும் மேலும் இன்வெஸ்ட் பண்ணலாமா? தெரியாது. ஓஎன்ஜிசிக்கு வந்து நிறைய காசு வந்து ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் இருக்கிற கம்பெனிக்கு நிறுவனங்களுக்கு போயிருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு! இதை பற்றி பேசுகிறதே கிடையாது. அதாவது இதெல்லாம் பிரேக் ஆகுது. டெல்லியிலலாம் பேசுகிறாங்க, மாற்று அரசியல் கட்சிகள்லாம் கேள்வி கேட்குறாங்க. ஆனால் தமிழகத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தாவேக்கா பேசுவதே கிடையாது. இப்போது தாவேக்கால இதை பற்றி பேசினா என்ன பண்ண போகிறாங்க? பிஜேபி யாருன்னா சிபிஐ இல்லை அமலாக்கத்துறை எடுத்து அழுத்தம் கொடுக்கலாம் இல்லையா? அதுக்கு பயந்துக்கிட்டு கம்முன்னு இருக்கிறது. அதனால் இதெல்லாம் வந்து அவங்க ரொம்ப இப்போ இன்னொன்று தாவேக்காவை ஆதரிக்கிறவங்க வந்து இந்த உள் அரசியல் முழு அரசியலுக்குள்ளே போய் பார்ப்பது கிடையாது. எங்களுக்கு ஸ்டாலின் பிடிக்காதுங்க, அவங்க மோசமானவங்க டிஎம்கே, அவ்வளோதான். அந்த ஒற்றை புள்ளியில் கருவாக வச்சுக்கிட்டு எதிர்த்து தாவேக்கா என்ன செஞ்சாலும் யார் தான் பண்ணல, அடுத்த நார்மலைஸ் பண்ணுறது. இந்த அரசியலை தான் அவங்க பழக்கப்படுத்தியிருக்காங்க. இந்த அரசியலை தான் அவங்க சின்னவங்ககிட்டையும் விதைக்கிறாங்க. இப்போ இதை ஈடு செய்யறதுக்கு கேள்விகள் கேட்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணோம்? அடுத்த தலைமுறை அடுத்த யங்ஸ்டர்ஸை உருவாக்கணும். அதனால் பள்ளிக்கூடம் போகிறது, காலேஜில் போய் தத்துவம் சொல்லி கொடுக்குறதோ இல்லை இளைஞர்களுக்கு புரிகிற மாதிரி அரசியல் சொல்கிறதோ, அங்கே பாட்டு போட்டு ரீல்ஸ் போடணும். அங்கே வந்து விஜய் நான் யார் தெரியுமா, ஒரு படத்தில் எப்படிலாம் நடிச்சிருக்காரு தெரியுமா அப்படின்றது. இப்போ இன்றைக்கி டெல்லியில் போராட்டத்தை பற்றி பேசுபொருள் இல்லை, ஆனால் விஜய் அவர்கள் கலந்துக்கிறாரு, விஜய் அவர்கள் ஆதரவுன்னு சொல்லிட்டு கிளப்பி விட்டாங்க. ஒரு விஷயம் ஊரில், அதாவது இப்போ உதாரணத்துக்கு தாஜ்மஹால் அழகாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், தாஜ்மஹால் கட்டுறதுக்கு விஜய் என்ன ஐடியா கொடுத்தாரு அப்படின்ட்டு தாஜ்மஹால் பேக்ரவுண்டில் விஜய் சாரோட ஃபோட்டோ போட்டு ஒரு 10,000 பேர் பிரிண்ட் அவுட் வச்சு இன்ஸ்டாவில் அனுப்பிச்சிடுவாங்க. குட்டி பசங்கள்லாம் பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க? முகலாய அரசு பீரியடில் இது வந்துச்சு, ஷாஜகான்ற ஒரு கட்டினார், அவரோட மனைவிக்காக 100 இது பண்ணார், அப்படிலாம் இல்லை. மகாபலிபுரம் இது உங்களுக்கு தாஜ்மஹால் ஒரு பேக்ரவுண்டு, விஜய் சார் ஒரு பேக்ரவுண்டு, நடுவில் கொஞ்சம் பூவு, பேக்ரவுண்டில் ஒரு பாட்டு போட்டு எப்படி ஒரு சிந்தனை பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி ஆட்சி விட ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். இதே மாதிரி வேலையாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, இப்போ திமுகவோட விளாத்திக்குளம் எம்எல்ஏ பார்த்தோன்னா ரொம்ப காட்டமாக முதல்வரை விமர்சிக்கிறார். மார்க்கண்டேயன் அவர்கள் முதல்வர் ரொம்ப காட்டமாக விமர்சிக்கிறார், ரொம்ப பர்சனலாக விமர்சிக்கிறார். ஒன்று உரிமையில் பேசுகிறார், ரெண்டாவது உடச்சிடுவேன், எலும்பு உடச்சிடுவேன்ற மாதிரிலாம் அவர் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் அவர் அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் இதே மாதிரி ரொம்ப காட்டமாக பேசினார், அவருக்கு தான் நடக்குது. அதுக்கப்புறம் இவரும் இதே மாதிரி பேசுகிறார், மார்க்கண்டேயன் அவர்களும். இப்போ ஏன் இதெல்லாம் நடக்குது? திமுகவை பொறுத்தளவில் இப்போ எதிர்கட்சியாக இருக்காங்க, பேசுகிறதுக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அதெல்லாம் தாண்டி முதல்வர் இப்படி பர்சனல் அட்டாக் பண்ணுறது, அப்புறம் அரெஸ்ட் ஆக வேண்டிய தேவையில்லை. என்ன ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்றைக்கி அரசியல். அதாவது என்னென்னா, இப்போது நமக்கு பிஎன்எஸ் பாரத் நாய் சந்நிதா வரத்துக்கு முன்னாடி நமக்கு ஐபிசி, சிஆர்பிசி, சிபிசி இந்த ஆக்ஷன்லாம் இருந்தபோது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த கருத்து சுதந்திரம், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனில் வந்து பெரிய ஒரு அடக்குமுறை இல்லை. ஆனால் கிரிமினல் டிஃபமேஷன் இருந்தது. அது ஒருத்தர் அவதூறாக பேசுகிறது, இல்லை ஒரு 2 குரூப்புக்கு நடுவில் சண்டையை மூட்டி விடுறது, இல்லை ஒருத்தர் உயிருக்கு அச்சுறுத்துற மாதிரி பழக்கம் பண்ணால் அதில் இருந்தது. இந்த பிஎன்எஸில் என்ன ஆகுதுன்னா, அந்த செக்ஷன்ஸ்லாம் வந்து இன்னும் ஷார்பன் பண்ணுறாங்க. இது மாதிரி யாருன்னா பேசிட்டாங்கன்னாவே வேகப்படுத்தி நடவடிக்கை எடுக்கலாம், இன்னும் துரிதப்படுத்தி நடவடிக்கை எடுக்கலான்ற மாதிரிலாம் அந்த ஷார்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆளுகின்ற அரசு, அது மத்திய அரசோ மாநில அரசோ, அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இன்னும் கூடுதல் பலத்தை ஒன்று கொடுக்குது. முதல்ல
இரண்டாவது வந்து திமுக இது வந்து தவறான ஒரு அணுகுமுறை திமுக செய்வது. ஏன் இது தவறுனா, வாதத்துக்கு வாதம், புள்ளி விவரத்துக்கு புள்ளி விவரம், மாண்பா பேசும். அதுதான் அரசியல். அதான் அறிஞர் அண்ணா சொல்லி கொடுத்தாரு, அதான் ஐயா காமராஜர் கடைப்பிடித்தார். அப்போ நீங்கள் வந்து திராவிட கட்சி நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வரோம் அப்படின்னும் போது பேசும்போது ஒரு ஒருமையில் பேசுகிறதோ, நாங்கள் வந்து அவரை இது பண்ணுவோம், சட்டமன்றத்துக்கு நீ வா, நீ இன்னும் ஆகுறப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசுகிறேன். அந்த வார்த்தைகள் நான் சொல்ல விரும்பலை. அதாவது அசிங்கமாக இல்லை, ஒரு அச்சுறுத்த வகையில் பேசுகிறார். இது திமுக நண்பர்கள்கிட்ட இல்லை அண்ணா திமுகவில் இருக்கிற நம்ம நண்பர்கள்கிட்ட இல்லை தாவேக்கல இருக்கிற நண்பர்கள்கிட்ட கேட்டோன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படின்றத அவங்க பதிவு பண்ணுறாங்க. கூட ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னா, இதுக்கு புலையார் சொல்லி போட்டது விஜய் சார். ஏன்னா அவர் அருவருப்பாக பேசுகிறாரு. அவர் வந்து சட்டமன்றத்தில் பாட்டு பாடுறாரு, இந்த பொதுவெளியில் பாட்டு, ஒரு முதலமைச்சர் பாட்டு பாடி பண்ணுறாருங்க, பேசுகிறாருங்க, ஓடு ஓடு ஓடுன்றாரு, ஏதோ காமெடி நடிகர் மாதிரி பண்ணுறாரு, கதவெல்லாம் மூடிடணும், கதவெல்லாம் மூடினோன்றாரு, கொத்து பரோட்டான்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து எப்படி ஒரு முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் எப்படி நாகரிகமாக பேசணும், நாகரிகமாக நடந்துக்கணும்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த நாகரிகத்தை முதல்ல தூக்கி எறிஞ்சது விஜய் சார். ஸோ அதனால் அவங்களாம் வந்து இந்த மாதிரி பேசுகிறாங்கன்றதை எல்லா பதவியில் இருக்கணும் சொல்லலாம். மூணாவது இன்னொன்று என்ன ரொம்ப முக்கியம்னா, திமுக இந்த மாதிரி திருப்பி திருப்பி பேசுகிறதுனால அது வந்து எந்த விதமான புண்ணியமும் கிடையாது, யாருக்கும் பிரச்சனை கிடையாது. அதாவது பொதுமக்களுக்கும் அந்த காவல்துறைக்கு தான் அது தலைவலி. இப்போ மக்கள் பிரச்சனை நிறைய இருக்குது. நீங்கள் மக்கள் பிரச்சனையை பேசி திமுகவை அம்பலப்படுத்துனீங்கன்னா 6 மாதத்தில் எந்த மக்கள் தூக்கி அவங்கள தலையில் வச்சுக்கிட்டாங்களோ அந்த மக்களை இறக்கி விட்டுருவாங்க. நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து பாரு, தொட்டுப்பாரு, கிட்டுப்பாருன்னா நான் 3ஆம் ஏன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ அதுவும் பேசக்கூடாது. இல்லை இன்னொன்று என்னென்னா, நிறைய பேர் நிறைய பணம் செலவு பண்ணியிருக்காங்க கோடிக்கணக்கில் தேர்தலில். இந்த கோடிக்கணக்கில் செலவு பண்ணிவிட்டு இப்போ தாவேக்கா இந்த மாதிரி உட்கார்ந்த உடனே என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோன்றது தெரியல. அதில் வார்த்தைகள் நிதானம் இல்லாமல் போகுது. இப்போ இதே சைடு அதிமுகவில் இருக்கக்கூடிய பேச்சாளர்களும் விமர்சனம் வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜெல்லாம் இப்போ ஃபுல் ஃப்ளோ. ஆர்பி உதயகுமார்லாம் கழுவி கழுவி ஊற்றுறார், களவாணின்றாரு. அவருமே ஒரு சில கான்ட்ரவர்ஷியல் ஸ்பீச் வருது. என்னப்பா யார் கட்சிக்கு யாருப்பா, எங்கள் கட்சிக்கு நாங்கள் இந்த கட்சியோட ஒரிஜினல் வாரிசு, நீங்கள் யார், ஏன்னா அப்பா புள்ள அப்படின்னா அந்த மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க. களவாணின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அப்போது அந்த தரப்புலேயும் வந்து, ஆனால் அந்த தரப்பில் என்னென்னா ஒருமையில் பேசுறது கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கலாய்க்கிறாங்க, கேள்வி கேட்குறாங்க, அம்பலப்படுத்துகிறாங்க. இது அந்த அந்த லெவல்லேருந்து அது தாண்டிச்சுன்னா சிக்கல். இப்போ அந்த லெவலில் மெயின்டைன் பண்ணுறாங்க. திமுகவில் என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த கோவத்தில் 1-2 வார்த்தை கடின வார்த்தைகள் பயன்படுத்துகிறாங்க. சரி, இதில் தாவேக்காவோட நிலைப்பாடு அப்படின்னு பார்த்தா, தாவேக்கா திமுகவை பார்த்தோம், அதிமுகவை பார்த்தோம், பயந்து கிட்டத்தட்ட வயிறு வலிச்சு அடிக்கடி பாத்ரூமுக்கு போவாங்களே அந்த நிலையில் இருக்குது. ஏன்னா சரி இப்போ அவர் பேசிட்டார், இப்போ ஒரு எம்எல்ஏ வந்து பேசிட்டார், நான் அவனை சட்டமன்றத்தில் என்ன பண்ணுறேன் பாரு, அதான் பண்ணுற பாருட்டு. உங்கள் கட்சியில் ஒரு திருமண பேச்சாளர் இல்லை, உங்கள் கட்சியில் அமைச்சர்கள் இல்லை, உங்கள் கட்சியில் எம்எல்ஏ கிடையாது. ஒரு எம்எல்ஏக்கு இன்னொரு எம்எல்ஏ விட்டு பதில் கொடுக்குறதுனுங்க நாகரிகம். முதலமைச்சர் கீழே இருக்கிற ஒரு காவல்துறை வந்து 100 பேர் போயிட்டு ஒரு எம்எல்ஏ அரெஸ்ட் பண்ணுறதுக்கு காலில் போயிட்டு நின்றுக்கிறீங்க. வேறு வேலை வெட்டியே இல்லையா உங்களுக்குலாம்? இப்போ தூத்துக்குடி, விளாத்திக்குளம், திருநெல்வேலி சைடில் தப்பே நடக்கலை. காவல்துறையோட ஒரே வேலை வந்து முதலமைச்சர் அவர் எடுத்து பேசினார். மொத்தம் ஒரு எஸ்பி அலுவலகத்தில் இருக்கிற எல்லாரும் போய் வேறு வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு போய் ஒரு எம்எல்ஏ அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ பேர் போய்க்கிறீங்க. ஏன் ஒரு நோட்டீஸ் சர்வ் பண்ணிட்டு, சம்மன் சர்வ் பண்ணிட்டு, கோர்ட்டில் போட்டு கோர்ட்டு மூலமா ஜுடிஷியல் கஸ்டடி வாங்கி நீங்கள் விசாரிக்க வேண்டியதானே? இல்லை கோர்ட்டு மூலமா போலீஸ் கஸ்டடி வாங்க வேண்டியதானே? என்ன அவசரம்? கோர்ட்டில் போய் காட்டி கேட்கலாம்ல ஜட்ஜிக்கிட்ட போய்ட்டு. ஏன் அதை பாருங்கள், ஒரு எம்எல்ஏ பேசுகிற பேச்சு பாருங்கள், ஒருமையில் பேசுகிறாரு, முதலமைச்சரை அச்சுறுத்துகிற மாதிரி பேசுகிறாரு. நாங்கள் வந்து அவரை விசாரிக்கணும் கேட்டால் வந்து எம்எல்ஏ சபாநாயகர் ஆர்டர் போட்டுக்கிறாரா, நான் வரணுமாட்டெலாம் பேசுவாங்க. அதனால் நீங்கள் ஆர்டர் போடுங்க, கோர்ட்டு சொல்லிச்சுன்னா நாங்கள் வந்து ரைட் ராயலாக போய் நாங்கள் வந்து கைது செய்து நாங்கள் விசாரிப்போம், எதுக்காக இப்படி பேசுகிறாரு என்ன ஏதுன்னு. அப்போது சட்டத்தை உங்கள் கையில் எடுக்க பார்க்குறீங்க நீங்கள். சரி, திமுக எம்எல்ஏ சட்டத்தை மீறிட்டார், ரைட்டா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சட்டத்தை கண்ணியமாக நீங்கள் நடத்துகிறீங்களா? ஏன் இப்போ இதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இது என்ன தீவிரவாத செயலா? 2 குரூப்புக்கு நடுவில் பிரச்சனை வரா மாதிரி அவர் பேசியிருக்கிறாருன்னு ஒரு செக்ஷன் சொல்கிறாங்க. சரி, விஜய் சார் பேசுகிறாரு, கரூரில் காவல்துறை வச்சு நீங்கள் பண்ணீங்களே கபடதாரி நாடகம், காவல்துறை என்ன பண்ணுச்சு? இதை விட காவல்துறை யாருன்னா கேள்வி கேட்க முடியுமா? கொச்சப்படுத்த முடியுமா? அசிங்கப்படுத்த முடியுமா? அவமானப்படுத்த முடியுமா? என்ன பண்ணுச்சு காவல்துறை? வழக்கு பதிவு பண்ணிச்சா? இப்போ கம் தானே இருக்கிறீங்க. உங்களை கிட்டத்தட்ட கொலகாரன்னு சொல்லியிருக்கிறாரு உங்களோட முதலமைச்சர். காவல்துறை என்ன சொல்லியிருக்கிறார்? அவர்
கிட்டத்தட்ட நாடகத்தை நீங்கள் நடத்துனீங்க. அன்றைய முதலமைச்சரோட கைப்பாவை தொங்கு சதை அவர் வந்து மக்களை கொல்றதுக்கு ஒரு சதி திட்டினாரு. அதுக்கு நீங்கள்லாம் உடந்தையாக இருந்தீங்கன்னு சொல்கிறாரு. இப்போ இது வந்து இந்த இதிலலாம் வராதா? இந்த செக்ஷன்ஸ்லலாம் வராதா? அவதூறு வராதா? இது வந்து 2 பேருக்கு, அதாவது திமுகவுக்கும் தாவேக்காக 2 குரூப்புக்கும் சண்டையை மூட்டி விடுற வேலை கிடையாதா? கொலைப்பழிய இல்லை வந்து ஒரு விஷயத்தை ஒருத்தர் மேலே சொல்கிறது. இது இப்போ அவள் அண்ணன் பேசினா அதெல்லாம் கேஸ் கிடையாது. வேறு யாருன்னா பேசினா கேஸ். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருபோதும் ஒரு இம்மி அளவு கூட ஐயா அனிதா ராதாகிருஷ்ணன் பயன்படுத்துகிற அந்த வார்த்தைகளையோ, இல்லை ஐயா மார்கண்டன் இந்த விளாத்திக்குளம் எம்எல்ஏ பயன்படுத்துகிற அந்த வார்த்தைகளையோ எனக்கு உடன்பாடு கிடையாது. அவ்வாறு பேசக்கூடாது என்பது என்னோட குறைந்தபட்ச புரிதல். ஆனால் காவல்துறைன்னு அப்படி பதறீங்க, ஏன் பயப்படுறீங்க அப்படி? சரி பேசுனாங்க, நீங்கள் எதிர்த்து பேசுங்க. நான் சொன்ன மாதிரி வழக்கை பதிவுப்பட்டு நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் வந்து ஒரு ஆணையை பெற்று நீதிமன்றம் மூலமாக கைது செய்யுங்க. நீதிமன்றம் மூலமாக ஒரு ஆர்டர் போடுங்க. இன்னொரு தடவை பொதுவெளியில் பேசினா தூக்கி வைங்கன்னு ஒரு ஆர்டர் கொடுங்க. பயப்படுவார்ல? அப்படியே இப்போ மக்களுக்கு கொஞ்சம் வேலை பாருங்கள். இப்போ இந்த 5 வருஷம் தான் தாவேக்காவுக்கு வந்து யாரும் 100 வருஷம் கேரண்டி போட்டு கொடுக்கல. இப்போ விஜய் சாருக்கு வந்து நீங்கள் அவ்வளோ ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கணுன்றலாம் தேவை கிடையாது. மக்கள் மீது கொஞ்சம் அக்கறை, மக்கள் மீது கொஞ்சம் சிந்தனை இருந்தால் இந்த மாதிரி இதெல்லாம் எக்ஸஸ். இது ஏன்னா வழிவகைகள் இருக்குது, இது எப்படி செய்யணும்னு இருக்குது. சரி, அப்போ தாவேக்காலேருந்து அவதூறாக அசிங்கமாக பேசுகிறாங்கல்ல கமெண்ட்ஸில், உரிமையில் இதை விட மோசமாக உன்னை கொன்றுவேன், உன்னை சாவடிச்சிருவேன், உன் வீட்டில் இருக்கிற பொம்பளைங்கள்லாம் இப்படி, உன் அக்கா தங்கச்சிலாம் இப்படி, உன் குழந்தை என்ன கதை, இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே, இவங்க மீது என்ன நடவடிக்கை நீங்கள் எடுக்கிறீங்க? அதுவும் பொதுவெளியில் தான் பேசினார். கீழே கமெண்ட்ஸில் போடுறவங்களும் பொதுவெளியில் தான் பேசுகிறார். நீங்கள் அதெல்லாம் நடவடிக்கை எடுக்க உங்களுக்கு துப்பு திராணி இருக்கா? அப்போது ஒரு சைடு ஒண்டி பார்க்குறீங்க. இது என்ன காவல்துறை? என்னோட கேள்வி அதுதான். நான் இப்போது சொல்கிறேன், நடவடிக்கை எடுங்க, ஒரு சமதளத்தில் வைங்க. இப்போ காவல்துறை ஒரு சுற்றறிக்கை விடுங்க. ஏன்னா இப்போ சமீப காலமாக என்னென்னா, பேச்சு தன்மை என்பது ரொம்ப மோசமாக போகுது. இது நல்லது கிடையாது, சமுதாயத்துக்கு நல்லது கிடையாது. என்ன ஆகிடும்னா, ஒரு லெவலுக்கு மேலே பர்சனலாக இந்த மாதிரி பேச அரசியலோட தரம் என்பது மிக மோசமாக போயிடும். அப்புறம் கடைசியில் எங்கே போய் நிற்கும்? வாதம் இல்லாமல், பேச்சுவார்த்தை இல்லாமல், அரசியல் டயலாக் இல்லாமல், திட்டத்துக்கு திட்டம், கொள்கைக்கு கொள்கை, மக்கள் சிந்தனை, மக்கள் தேவை, மக்கள் பிரச்சனை இப்படி இல்லாமல் என்ன ஆகிடும்னா, நீ பெரியாளா நான் பெரியாளா போய் அடிதடியில் போய் சண்டையில் போய் நிற்கும். அப்போ அடிதடி சண்டைன்றது அரசியல் இல்லையே, அதுக்கு ரவுடிசம் இல்லை, அது கட்ட பஞ்சாயத்து இல்லை. நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க நீங்கள், அதுவும் அரசியல். அதை பண்ணுறதுக்காக நீங்கள் சினிமா விட்டு வந்தீங்க. யாரெல்லாம் கேவலமாக பேசுகிறாங்கன்னு கண்டுபிடிச்சி அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி, சரி கரண்ட் கொடுத்துட்டிங்களா, வேலை வாய்ப்பு கொடுத்துட்டிங்களா, சாலை போட்டிங்களா, நாய் தொத்தின் போய் கடிக்கு தான். ஒரு நாய் வந்து 40 பேருக்கு மேலே கட்சிக்கு தான். நாயெல்லாம் புஷ்டிங்க, டெண்டரெல்லாம் விட்டுட்டீங்க, ஃப்ரீ பஸ்ஸு போயிடுச்சு, 6 சிலிண்டர் வந்துச்சு, 2500 ரூபா கொடுத்துட்டீங்க. அதனால் மக்கள் பிரச்சனை எதுவுமே இல்லை. அதனால் என்ன பண்ணுறீங்க? இப்போது யாருன்னா தப்பாக பேசிட்டிங்களாப்பா? ஏன்னா தப்பே இல்லாத ஒரு ஆட்சி நடக்குது, 100% தப்பு இல்லாத ஒரு ஆட்சி நடக்குது. அதனால் யாருன்னா விமர்சனம் பண்ணாங்களா, யாருன்னா இருக்கீங்களா, கைது செய்யலாமா, வழக்கு போடலாமா, இது என்ன வேலை? இதில் தான் நோக்கம் செலுத்துகிறோமா? அப்போ அது இது எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இதுவும் நான் என்ன சொல்கிறேன்னா, தாவேக்கா என்பது திமுகவை போல், அதிமுகவை போல் அதுவும் ஒரு சாதாரண கட்சி. எந்த விதமான மாற்றம் அவங்களோட சிந்தனையிலையோ அவங்களோட தொலைநோக்கு பார்வையில் என் பார்வைக்கு பாருங்கள். காவல்துறையை வச்சு நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்கிறதுனா, எங்ககிட்ட பவர் இருக்குதுன்னு காட்டுற விஷயம். அந்த எம்எல்ஏவை அதே ஊரில் கூட்டத்தை போட்டு அவர் என்ன பேசினாரோ அதை விட கழுவி பேசும், வலிச்சு பேசும். யாரோ ஒரு 2 நாளாந்தர பேச்சாளர் கூப்பிட்டு பேசிட்டு, அங்கே யாருன்னா எம்எல்ஏ இருப்பாங்கள்ல பக்கத்து தொகுதியில், அவங்கள மேடையை போட்டு மாவட்ட செயலை கூப்பிட்டு 2 கூட்டம் போட்டால் முடிஞ்சு போச்சு. ஒரு எம்எல்ஏக்கு ஈக்குவலாக மொத்த அரசு இறங்குதுங்க, அரசு எந்திரம். எஸ்பி ஆஃபீஸில் வழக்கறிஞர்கள் போகிறாங்க, விடவே இல்லை யாரையும். ஏன் அவ்வளோ பயப்படுறீங்க? ஏன் பயப்படுறீங்க? ஃபஸ்ட்டு அது சொல்லுங்கள். எதுக்காக பயப்படுது தாவேக்கா? யாரை பார்த்தாலும் பயமாக இருக்கேன். வெளியில் பேசும்போது வீராவேசம் பேசுகிறீங்க. யாருன்னா ஒருத்தர் எதனா ஒரு கருத்து சொன்னால் உடனே பாயிறீங்க. ஏன் எப்படி பயந்து சாக வேண்டிய அவசியம் என்ன? சரி, ஏதோ பேசிட்டாங்க, வழக்கு பதிவு பண்ணுங்கள், அவங்க சம்மன் சர்வ் பண்ணனா அதுக்கப்புறமா வரப்போகுது. 4-5 வழக்கு போட்டால் என்ன ஆகும்? பயம் வரல. ஒரு எம்எல்ஏ தூத்துக்குடியில் ஒரு வழக்கு, மதுரையில் ஒரு வழக்கு, கோயம்புத்தூரில் வழக்கு, சென்னையில் ஒரு வழக்கு போட்டு 4 வாட்டி சுற்ற விட்டால் என்ன வரும்? எதுக்குப்பா? இப்போ கூட திமுகவில் ஒரு சில முன்னாள் அமைச்சர்கள் சத்தமே இல்லாமல் இருக்காங்க. ஏன்? நமக்கு எதுக்குப்பா? அது மாதிரி கூட நிறைய பேர் போயிடுவாங்க. நீங்கள் சட்டப்படி நடங்குங்க, கண்ணியமான ஒரு அரசியல் பண்ண. இதெல்லாம் வந்து பயந்து பண்ணுற அரசியல்.
ரொம்ப நன்றி சார், அருமையான ஒரு பேட்டிக்கு ரொம்ப நன்றி. நன்றி.